வாங்கம்மா, என்ன பார்க்குறீங்க? அக்கா, எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுக்கிறதுக்காக வந்தேங்க்கா. என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல புடவையாக காட்டுறீங்களா? சரிம்மா, உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாங்கக்கா. அப்படிங்களா? இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்க இந்த எல்லா சாரீஸுமே நியூ கலெக்ஷன் தான். பாருங்க, நான் என்ன எடுத்து போடுறேன். இந்த சாரி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்மா. சரிக்கா. மா மா வாடா. கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்கிறேன். கையை நீட்டு. என்னடா அது? பாரு. புடவை. எனக்கு எதுக்குடா புடவை வாங்கிட்டு வந்திருக்க? மா, இன்னைக்கு உழைப்பாளர் தினம்ல, அதாம்மா வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா, வேலை செய்யறவங்களுக்கு உழைப்பாளர் தினம் கொண்டாடலாம். அம்மா வீட்டில் தானடா இருக்கேன். மற்றவங்கலாம் சம்பளத்துக்காக வெளியில் போய் உழைக்கிறாங்க. ஆனால் அம்மாங்க, நீங்கள் சம்பளமே இல்லாமல் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய உழைப்பாளி நீங்கள் தான்மா. ஆமாம், இந்த புடவை எதுக்கு? ஏது காசு உனக்கு? அண்ணா, உங்கள் பில்டிங்கில் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணா. வேலைக்கெல்லாம் ஆள் இருக்குமா? வேலையெல்லாம் எதுவும் கிடையாது, கிளம்பு. அப்படி சொல்லாதீங்கண்ணா. இந்த செங்கல் எடுத்து எடுக்கிறது, மணல் வாரி போடுறது, பலகெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணா. சரி சரி, அந்த இரும்பு பழகெல்லாம் எடுத்துட்டு உள்ள போறியா? அதெல்லாம் எடுத்து போடுவேண்ணா. சரி, சீக்கிரம் போடு போ. சரிங்கண்ணா. போ போ. முடிச்சிடலாம், இன்னும் 2 நாள் தானே. நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா, வேலை முடிஞ்சா? போட்டேண்ணா எல்லாமே. இந்தம்மா சம்பளம் 300 ரூபா. ரொம்ப நன்றி. சொல்லுடா. அம்மா, நீ அப்பப்போ கொடுப்பல்ல காசு, அதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சாமி.